அழகு அழகு சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அழகுமதியோட வேலையை கண்டிப்பாக பிடிங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட இருக்காரு தங்கராஜ். ஆனால் இந்த தங்கராஜ் மூஞ்சியில் அழகுமதியோ கரிய பூச போகிறாங்க. இந்த இடத்துல தங்கராஜ் முகத்தை பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு கோலத்தில் இருக்க போகிறாங்க. அப்போவும் சுரேஷ் தங்கராஜ் மூஞ்சியை பார்த்து, என்னம்மாம்மா நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாரு சுரேஷ். இந்த இடத்துல தான் தங்கராஜ், ஆகா மாப்பிள்ளை சும்மாவே நம்மளை தப்பாக எடை போடாமல் நல்ல மதிப்போடு வச்சுருந்தான், இப்போ தேவையில்லாமல் அவை வாழ்க்கையில் மூக்கை கொடுத்து இப்போ நம்ம மூக்கடி பெற்றது தான் மிச்சமாக போச்சே, இவன் இப்போ என்ன தான் நினைக்க போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பேசவே தயங்க போகிறாங்க. நம்ம அழகுமதியோ சுரேஷை கீழே தள்ளி விட்டுட்டோம், அவருக்கு வீங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீலிங்கில் இருப்பாங்கன்னு பார்த்தா ரேவதி கிட்ட மட்டும் தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெளியே நிற்கிற நம்ம சுரேஷ்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரியும் அவருக்கு தலையில் வீங்கி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ் முகத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் எதுவுமே கண்டுக்கிறாத மாதிரி போனதை வச்சு பார்த்ததுமே அங்கே சுரேஷுக்கு ரொம்பவே கோபமாயிருது. இங்கே பாருங்க மாமா எப்படி போகிறான்னு பாருங்கள் திமிரு பிடிச்சவா அப்படின்னு சொல்லவுமே தங்கராஜன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்கே பாரு மாப்பிள்ள, ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்ற திமுறில் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஆடுறா, அந்த வேலையே இல்லாமல் ஆகிட்டா அவளோட திமுறெல்லாம் அடங்கிடும் சுரேஷ், ஒரு மாமா இருக்கேல்ல பார்க்குற விதத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதை கேட்டதுமே ஆனால் சுரேஷ் தங்கராஜ் சொன்னதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. ஏன்னா தங்கராஜ் சொன்னது எதுக்காக என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்றது கூட தெரியாமல் மாமா பார்த்துக்குருவாரு, அவர் இருக்காளா அப்படின்னு ஒரு தைரியத்தில் அமைதியாக இருந்துறாரு. அடுத்ததா சுரேஷோட அம்மா அப்பாவான ராகவனும் ராஜலட்சுமியும் மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் சுரேஷும் அழகுமதி இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டில் தான் இருக்கணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜிட்ட சொல்கிறாரு ராகவன். அதனால நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சுரேஷன் நேரடியாக வீட்டுக்கு வர மாதிரி சொல்லிடு அப்படின்னு ராகவன் சொல்ல பாக்யராஜும் சரிங்கப்பா நானே போய் நேராக தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாக்யராஜ். மலரும் பாக்யராஜும் ரெண்டு பேருமே சேர்ந்து தங்கராஜ் வீட்டுக்கு சுரேஷ் பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சுரேஷ் எதிர்பார்க்கவே கிடையாது பாக்யராஜும் மலரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மலரும் கேட்குறாங்க, சுரேஷ் உன் தலையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே பரவாயில்லண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாக்யராஜ் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தங்கராஜும் வெளியே கிளம்புறதுக்காக ரெடியாகி வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே தங்கராஜ், என்ன சுரேஷ் உன்னை பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் வராதவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல தங்கராஜ் இப்படி சொல்கிறத கேட்டதுமே பாக்யராஜ் நினைக்கிறாரு, எப்பவும் இவர் இப்படி தானே பேசுவார், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாப்பிள்ள இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுரேஷையும் அழகுமதியும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. அப்போது தங்கராஜும் கேட்குறாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் எதுவும் பிரச்சனை இருக்குது அவங்கள என்னால் பார்க்க முடியாதுன்னு எதுவும் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க அப்போ பாக்யராஜும் சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்பா அம்மா தான் சரி 2 நாள் இருந்துட்டாங்க போதும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாமல் சுரேஷை பார்க்காம அம்மாவால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் சுரேஷையும் அழகுமதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க மாப்பிள்ள, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. கூடவே மலரும் சேர்ந்து ஆமாண்ணா அப்படி தான் சொன்னாங்க, அத்தைக்கு சுரேஷ் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜிட்ட சொல்கிறாங்க. மலர் இந்த இடத்துல தான் ரேவதி, ஆமாங்க உண்மையை சொல்லப்போனால் சுரேஷை பார்க்காம அம்மாவால் இருக்க முடியாது, அதனால் சுரேஷும் அழகுமதியும் அங்கே போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டதுமே தங்கராஜ், சரி சுரேஷு உன்னோட முடிவு, நீ இங்கே இருக்கிறதுனா இங்கே இரு, இல்லைன்னா உன்னை கிளம்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் சுரேஷ், ஏன்னா இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் வைக்கலாம், அதுக்கு மீறி உன்னோட விருப்பம், நீ பற்ற முடிவில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல சுரேஷும் இல்லை மாமா நான் 2 நாளாக இருந்துட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள இது உன்னோட வீடு, நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு போகலாம், இதில் ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. அப்போ தான் சுரேஷும் பாக்யராஜுக்கிட்ட அண்ணே ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லும்போது, சரிடா நான் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிளம்பிடுறாங்க. அப்போ தான் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே அண்ணி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலர் நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, சரி இருக்கு, எனக்கு மதிய பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜிட்ட சொல்கிறாங்க. சரி மலர் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு
ரேவதி வீட்டிலேயே விட்டுட்டு போகிறாங்க மலரை. அடுத்ததாக தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா அழகுமதியோட காலேஜுக்கு நேராக போகிறாரு. அங்கே கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே கரஸ்பாண்டனும் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை கூப்பிடவுமே உள்ளே போனது என்ன சொல்கிறாருன்னா தங்கராஜ், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த வேலை தேவையே கிடையாது, அதனால் இந்த வேலையை வச்சு தான் நாங்கள் பிழைக்கணும்னு அவசியமும் கிடையாது, அதனால் அழகுமதியை இந்த வேலையை விட்டு நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட கரஸ்பாண்டன்ட், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறேன்றதுக்காக நான் அழகுமதியை நான் டிஸ்பேஸ் பண்ணவோ வேலையை விட்டு நீக்கவோ செய்ய முடியாது. ஏன்னா அழகுமதி அப்படிப்பட்ட கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்கு எவ்வளவோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நல்ல லெவலில் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கரஸ்பாண்டன்ட் மனசில் வச்சுருக்காங்க. அப்போ தங்கராஜுக்கு ஏற்ற மாதிரியே கரஸ்பாண்டன்ட், சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி அழகுமதிக்கு டிஸ்மிஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஹாப்பியாக கிளம்புறாரு தங்கராஜ். இந்த இடத்துல தான் அழகுமதியை கூப்பிட்றாரு கரஸ்பாண்டன்ட். அப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருமா அழகுமதி, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ என்னாச்சு சார், ஏன் என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க, தங்கராஜ் சார் வந்து என்ன சொன்னார்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க, எனக்கு டிஸ்மிஸ் கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு எனக்கு துளி கூட இல்லைம்மா. எனக்கு என்னென்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க, உன்னோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உன் மேலே அவ்வளோ அன்பும் பாசமும் இருக்குது, இந்த காலேஜுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குன்னா அது உன்னால தான் மதி அப்படின்னு சொல்லிட்டு மதியை வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எதுக்காக காத்திருந்தையோ அந்த வேலையை உனக்கு பர்மனெண்ட் ஆக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன், இந்தம்மா ஆர்டர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிட்ட அந்த ஆர்டரையும் கொடுக்குறாங்க. இதை தெரியாத சுரேஷும் என்ன பண்ணுறாருன்னா வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல தான் நம்ம தங்கராஜும் ஃபோன் பண்ணி சுரேஷ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சுரேஷ் எங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, இல்லை மாமா இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு காலேஜுக்கு நேராக போய் அழகுமதியும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லவுமே, அழகுமதியை நான் இப்போ கூப்பிட்டு வருவா, எப்படி மாமா என்ன போய் அவளை கூப்பிட்டு வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, நீ கூப்பிட்டு வாமாப்ல வருவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவுமே நேராக காலேஜுக்கு போகிறாரு. அந்த மாதிரி இடத்துல தான் சுரேஷ் அழகுமதியை கூப்பிடணும் அப்படின்னு போகும்போது கரஸ்பாண்டன்ட்க்கு மதியம் தன்னோட ஜாப்பை பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான ஆர்டர் காப்பி வாங்கிட்டு இருக்கதா பார்த்துறாங்க சுரேஷ். இதை பார்த்ததுமே இவளை இனி வேலையை விட்டு தூக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோ என்ன பண்ணுறாங்கன்னா சுரேஷை கூப்பிட்றாங்க. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஆர்டர் காப்பியோடு போகிறாங்க அழகுமதி. அங்கே போனதுமே ஸ்வீட்டும் வாங்கிட்டு போகிறாங்க அழகுமதி. ஸ்வீட் வாங்கிட்டு போனதுமே ரேவதிக்கு ஊட்டியும் விடுறாங்க. என்னாச்சு அழகுமதி, காலேஜுக்கு போனால் என்னாச்சு, என்ன ஸ்வீட்டுலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ நாள் நான் எதுக்காக காத்திருந்தேனோ என்னோடய காலேஜில் இப்போ என்னோடய ஜாப்பை பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன எனக்காக சதி பண்ணாலும் அந்த சதி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்வீட்டே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜிட்ட கொடுக்குறாங்க அழகுமதி. அப்போ பார்த்ததுமே தங்கராஜுக்கு அழகுமதி மேலே கோவம் அதிகரிக்குது. நம்ம எவ்வளவோ பண்ணால் இவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு, இப்போ பர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இனி அடுத்ததாக தங்கராஜ் என்ன அழகுமதிக்கு எதிராக சதி பண்ண போகிறாரு, அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் இடையில இனி சண்டை வளர போதா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையிலான நெருக்கம் உருவாக போதா அப்படின்றதாங்க இனி வரப்போ எபிசோடாக ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.